ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே கொடுக்குற லைனிங் நம்ம ஃபுல் சர்க்குலராக சம்டைம்ஸ் ஸ்டிச் பண்ண மாட்டோம், ஹாஃப் சர்க்குலராக கொடுப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சைட் ஜாயினிங்கில் ஒன்றா ஸ்டிச் பண்ணக்கூடாது, தனித்தனியாக பண்ணணும். ஸோ அது எப்படி தனித்தனியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம போட்டுகிட்டே வந்து வெயிஸ்ட் பார்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். தென் அதுக்கப்புறமா வெயிஸ்ட்லேருந்து கீழே ஒரு 2 to 3 inches வரைக்கும் லைனிங் அண்ட் 2 மெயின் ஃபேப்ரிக் அண்ட் கீழே இருக்க லைன் டோட்டலாக இந்த 4 லேயர்ஸையும் சேர்த்து கீழே ஒரு 2 to 3 inches வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டு லைனிங் மேலே இருக்க லைனிங் பீஸையும் கீழே இருக்க லைனிங் பீஸையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும். தென் எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த 2 ஃபேப்ரிக்கில் மட்டும் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அங்கேருந்து மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். கீழே ஸ்டிச் லைனிங் மேலே விழக்கூடாது. இப்போ மறுபடி நம்ம எடுத்து விட்ட லைனிங்கை மேலே உள்ள லைனிங்கையும் கீழே உள்ள லைனிங்கையும் ஈவனாக எடுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம எங்கேருந்து ஸ்டாப் பண்ணோமோ, எங்கே வரைக்கும் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணோமோ அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க மெயின் ஃபேப்ரிக் ஆல்ரெடி தச்ச மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே உள்பக்கமாக லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தைக்க போகிற ஸ்டிச்சு ஜஸ்ட்டு லைனிங் மேலே மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். மேலே லைனிங் ரெண்டும் மேலேயும் ஸ்டிச் விழணும். உள்ளே இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே உள்பக்கமாக லைட்டாக தள்ளிடும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டிச் ஃபுல்லாக லைனிங் மேலே மட்டும்தான் விழணும். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.